மாணவர்களுக்கு வணக்கம். மற்றுமொரு குருகுலம் கல்வி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. வணிகக் கல்வி பாடம் சம்பந்தமான 4வது தேர்ச்சி வணிக அமைப்புகள், த பிசினஸ் ஆர்கனைசேஷன்ஸ் சம்பந்தமான விடயங்களை நான் உங்களுடன் கடந்த விரிவுரைகளில் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அந்த அடிப்படையில் கடந்த 2 விரிவுரைகளில் தனி வியாபாரம், பங்குடைமை சம்பந்தமான விடயங்களினுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் பங்குடைமையினுடைய மீதி விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் இந்த விரிவுரையில் இருக்கின்ற பொழுது குறிப்புகளை எடுப்பதற்கான கோப்பிகள் பேனாக்களுடன் இருந்தால் இன்னும் உங்களுக்கு வசதியாக இருக்கும். இன்றைய தினம் நாங்கள் முதலில் பார்த்து கொள்ள இருப்பது பங்காளர்களினுடைய வகைகள். பங்காளர்கள் என்பது ஒரு பங்குடைமை வணிகத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், அங்கத்தவர்கள், உடைமையாளர்கள். அவர்களை நாங்கள் பங்காளர்கள், பார்ட்னர்ஸ் என்று சொல்லுவோம். ஒரு பங்குடைமை வணிகத்தில் இருக்கக்கூடிய பங்காளர்களை நாங்கள் பல்வேறுபட்ட வகையில் பாகுபாடு செய்ய முடியும். அந்த பங்காளர்களை வகைப்படுத்துவதற்கு அல்லது பாகுபாடு செய்வதற்கு அடிப்படையாக சில காரணிகளை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். ஒரு பங்குடைமையில் இருக்கக்கூடிய உரிமையாளர்கள் அனைவரும் ஒரே மாதிரியான பங்காளர்கள் அல்ல. வெவ்வேறுபட்ட தன்மைகள், பண்புகளை கொண்டு அவர்களுக்கென தனியான பெயர்கள் சூட்டப்பட்டிருக்கும். அந்த அடிப்படையில் பிள்ளைகள், ஒரு பங்குடைமையில் இருக்கக்கூடிய பங்காளர்களை நாங்கள் 4 காரணிகளை அடிப்படையாக கொண்டு பல பிரிவுகளாக வகைப்படுத்த முடியும். 1, மூலதனம் இடுதல். ஒரு பங்குடைமையில் இருக்கிற பங்காளர்கள் மூலதனம் இடுகிறார்களா இல்லையா? அப்போ நீங்கள் யோசிக்கலாம், பங்காளர் என்றால் மூலதனம் இடத்தானே வேணும், மூலதனம் இடாமலும் பங்காளர்கள் இருக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியை நீங்கள் உங்களுக்குள்ள கேட்கலாம். மூலதனம் இடாமலும் பங்காளர்கள் இருப்பார்கள். பேரளவில் பங்காளன் என்ற ஒரு வகைக்கிட நாங்கள் போனோம் என்றால், நொமினல் பார்ட்னர், அவர் பங்காளர், லாபம் பெறுவார், ஆனால் மூலதனம் விட மாட்டார். எவ்வாறு அது அமையும் என்றதை நான் அப்புறமா கதைக்கிறேன். 2வது, லாப நட்டங்களில் பங்கெடுத்துக் கொள்ளுதல். ஒரு பங்குடைமையில் இருக்கக்கூடிய பங்காளர்கள் அந்த பங்குடைமையின் லாபங்கள் நட்டங்களில் பங்கெடுக்கிறார்களா இல்லையா என்பதை அடிப்படையாக கொண்டு பங்காளர்களை வகைப்படுத்துகிறோம். சில பங்காளர்கள் லாபத்தில் மட்டும் பங்கு பெற்றுவார்கள், நட்டத்தில் பங்கு பெற்ற மாட்டார்கள். அதே போல நிர்வாகத்தில் ஈடுபடுதல், பங்குடைமையின் முகாமைத்துவ செயல்பாடுகள், நாளாந்த நிர்வாக நடவடிக்கைகளில் பங்கு பெற்றக்கூடிய தன்மை. ஒரு பங்குடைமையில் உள்ள எல்லா பங்காளர்களும் நிர்வாகத்தில் பங்கு பெற்றுவது இல்லை. அப்ப நிர்வாகத்தில் பங்கு பெற்ற சில பேருக்கு முடியாது. உதாரணத்துக்கு, வரையறுக்கப்பட்ட பங்காளர் அல்லது பராயமடையாத பங்காளர்களுக்கு நிர்வாகத்தில் பங்கு பெற்றுவதற்கு சட்டத்தில் இடமில்லை. அதே போல புறத்து பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுதல், எக்ஸ்டர்னல் லைபிலிட்டிஸ் என்று சொல்லுவோம். ஒரு பங்குடைமை நிறுவனத்திற்கு பங்காளர் அல்லாத ஏனைய தரப்பினர்களால் நிதி வழங்கப்படுகின்ற பொழுது அல்லது சொத்துக்களை வழங்குகின்ற பொழுது அவர்களை நாங்கள் புறத்து பொறுப்புகளாக கருத முடியும். இந்த 4 காரணிகளை வச்சுக்கொண்டு ஒரு பங்குடைமையில் இருக்கக்கூடிய பங்காளர்களை நாங்கள் பல வகைப்படுத்தலாம். மீண்டும் ஒரு தடவை பிள்ளைகள், ஒரு பங்குடைமையில் உள்ள பங்காளர்களை மூலதனமிடுதல், இலாப நட்டங்களில் பங்கெடுத்தல், நிர்வாகத்தில் ஈடுபடுதல், பங்குடைமையின் முகாமைத்துவத்தில் பங்கெடுத்தல், புறத்து பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுதல், இந்த 4 காரணிகளை அடிப்படையாக கொண்டு பல பிரிவுகளாக நாங்கள் வகைப்படுத்த முடியும். அதில் சில பிரிவுகளை நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதில் முதலாவது, இயங்கும் அல்லது தொழில்படும் பங்காளர், ஆக்டிவான பார்ட்னர். ஒரு பங்குடைமையில் மூலதனமிட்டு லாப நட்டத்திலும் பங்கெடுத்து நிர்வாக நடவடிக்கைகளில் முழுமையாகவும் புறத்தரப்பினர்களுக்கு தெரியக்கூடிய வகையில் வெளிப்படையாகவும் பங்கெடுத்து
புறத்து பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பங்காளனை இயங்கும் பங்காளன், தொழிற்படும் பங்காளன் என்று சொல்லுவோம். இவர்தான் ஒரு பங்குடைமையில முழுமையான ஒரு பங்காளருக்குரிய அனைத்து பண்புகளையும் கொண்டிருப்பார். மூலதனமிடுவார், இலாப நட்டங்களில் பங்கெடுத்துக் கொள்ளுவார், நிர்வாகத்தில் வெளிப்படையாகவும் முழுமையாகவும் பங்கெடுப்பார். அந்த டேர்ம்ஸை நீங்கள் கவனிக்க வேணும். நிர்வாகத்தில் வெளிப்படையாகவும் முழுமையாகவும் பங்கெடுப்பார், புறத்து பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வார். இந்த பங்காளர் இயங்கும் பங்காளர், தொழில்படும் பங்காளர், ஆக்டிவ் பார்ட்னர் என்று சொல்லுவோம். இரண்டாவது பிள்ளைகள் இரகசிய பங்காளன். ஒரு பங்குடைமை நிறுவனத்தில மூலதனமிடுவார், இலாப நட்டங்களில் பங்கெடுப்பார், புறத்து பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் பங்குடைமையின் நிர்வாக கருமங்களில், பங்குடைமையின் செயல்பாடுகளில் இரகசியமாக மறைமுகமாக பங்கெடுத்துக் கொள்வார். ஏன் இரகசியமாக, ஏன் மறைமுகமாக பங்கெடுக்கிறார்? அவர் பங்காளர இருப்பதை வெளி உலகுக்கு காண்பிக்க அவருக்கு விருப்பமில்லை, அல்லது அவர் அவ்வாறு வெளிக்காட்ட பங்குடைமையில் உள்ள ஏனைய பங்காளர்கள் அனுமதிக்கவில்லை. அதுக்கு சில காரணங்களை அவர்கள் வச்சுக்கொள்ளலாம். அப்ப அந்த பங்காளரை இரகசிய பங்காளன் என்று சொல்லுவோம். மூன்றாவது உறங்கும் பங்காளன் பிள்ளைகள். ஒரு பங்குடைமை நிறுவனத்தில மூலதனம் இடுகிறார், லாப நட்டத்தில பங்கு பெற்றுகிறார், புறத்து பொறுப்புகளை ஏற்றுக்கொள்கிறார், பங்குடைமையின் நிர்வாக நடவடிக்கைகளில் அறவே பங்கெடுத்துக் கொள்ள மாட்டார். உறங்கும், தூங்கும், ஸ்லீப்பிங் பார்ட்னர், உறங்கும் பங்காளன். அப்ப இந்த முதல் 3 வகையான பங்காளர்களை, இயங்கும் பங்காளன், இரகசிய பங்காளன், உறங்கும் பங்காளன் என்ற இந்த லிஸ்டில் உள்ள முதல் 3 பங்காளரையும் எடுத்தால், இதை நீங்க பார்க்கணும். ஒரு பக்கத்தில் இவற்றுக்குரிய வரவிலக்கணங்களை பார்க்குற அதே வேளை பிள்ளைகள் ஒரு A+ என்ற ஒரு மார்க்ஸுக்கு போகணுமெண்டா நீங்கள் அதை க்ராஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு பங்காளரோட இன்னொரு பங்காளரை க்ராஸ் பண்ணி என்ன ஒத்த இயல்புகள் இருக்கிறது, என்ன வேறுபாடான பண்புகள் இருக்கிறது. இந்த இயங்கும் பங்காளன், இரகசிய பங்காளன், உறங்கும் பங்காளன் 3 பேரையும் நீங்கள் எடுத்தீங்கள் என்றால் 3 பேரும் மூலதனம் எடுக்கிறார்கள், 3 பேரும் லாப நட்டங்களில் பங்கெடுக்கிறார்கள், 3 பேரும் புறத்து பொறுப்புகளை ஏற்றுக்கொள்கிறார்கள். இது ஒற்றுமை. அப்ப என்ன வேறுபாடு? ஒரே ஒரு காரணி வேறுபடுத்துகிறது, நிர்வாகத்தில் ஈடுபடுதல். இயங்கும் பங்காளன் பங்குடைமையின் நிர்வாக நடவடிக்கைகளில் முழுமையாக பங்கெடுப்பார், வெளிப்படையாக பங்கெடுப்பார். இரகசிய பங்காளன் பங்குடைமையின் நிர்வாக நடவடிக்கைகளில் முழுமையாக பங்கெடுப்பார், ஆனால் வெளிப்படையாக இல்லாமல் இரகசியமாக மறைமுகமாக பங்கெடுப்பார். மூன்றாவது உறங்கும் பங்காளன் நிர்வாகத்தில் பங்குடைமையின் முகாமை செயல்பாடுகளில் அறவே பங்கெடுத்துக் கொள்ள மாட்டார். அப்ப பிள்ளைகள், நீங்க ஏற்கனவே அந்த 3 பங்காளர்களையும் பார்த்தீங்கள் என்றால் ஒரு காரணி தான் 3 பேரையும் வேறுபடுத்துகிறது, நிர்வாகம். பங்காளர் நிர்வாகத்தில் பங்குடைமையில் பங்கு பெற்றுவார்களா, எவ்வாறு பங்கு பெற்றுவார்கள்? அப்ப இந்த பங்காளர் வகையை நீங்கள் பார்க்கறதுக்கு ஒரு இலகுவான வழிமுறை உங்களுக்கு சொல்றேன். அதை நீங்க இப்ப குறிச்சு போட்டு பிறகு எழுதலாம். எப்படி போடலாம் என்றா பிள்ளைகள், ஒரு அட்டவணை போடுவீங்கள். ஒரு A4 பேப்பர்ல ஒரு அட்டவணை, இதுல பங்காளர் வகைகள் 8 வகை 9 வகை இருக்கு, லிஸ்ட் பண்ணுவீங்கள். அதுக்கு பக்கத்திலே அடுத்த கொலம் போடுவீங்கள். மூலதனம் இடுதல், லாப நட்டத்தில் பங்கெடுத்தல், நிர்வாகத்தில் ஈடுபடுதல், புறத்து பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுதல். இதை விட விசேடமான பண்பு. இப்படி போட்டு நீங்க எழுத தேவையில்லை பிள்ளைகள். மூலதனம் இடுதல், இயங்கும் பங்காளன், ஓகே, டிக் பண்றீங்க, சரி. லாப நட்டத்தில் பங்கெடுத்தல், டிக் பண்றீங்க. நிர்வாகத்தில் ஈடுபடுதல், டிக் பண்றீங்க. அங்கால புறத்து பொறுப்பு ஈற்றல், டிக் பண்ணீங்க. அதே போல ஒவ்வொன்றுக்கும் போடிக்கல சில பங்காளர்களுக்கு, இப்ப உறங்கும் பங்காளர்களுக்கு நிர்வாகம் என்று வார போது அந்த இடத்துல நீங்கள் இல்லை என்று போடுவீங்க. அதை நீங்க கவனிச்சீங்கன்னா சரி. 4வது வகை பங்காளருக்கு போகலாம் பிள்ளைகள். நடத்தையில் பங்காளன் அல்லது போலி பங்காளன், குவாசி பார்ட்னர். இந்த குவாசி என்றது ஆங்கில சொல். எக்ஸாம் பேப்பர்களில் குவாசி என்றதை தமிழ் சொல்லாகவும்
நேரடியாக பயன்படுத்தி இருப்பார்கள். என்றால் சில ஆங்கில சொற்களுக்கு அந்த இடத்திலே அந்த கலை சொற்கள் சில வேளை கிடைக்காத பட்சத்தில் அந்த ஆங்கில சொல்லையே பயன்படுத்துவது உண்டு. நடத்தையில் பங்காளன் என்பது ஒரு பங்குடைமை நிறுவனத்தோட ஒரு நபர் கொண்டிருக்கக்கூடிய தொடர்பு, அவருடைய நடத்தையினை அடிப்படையாக வச்சுக்கொண்டு அந்த நபரை ஒரு பங்காளர் என்று பொதுமக்கள் நினைத்தால் அல்லது கருதினால் அவர் நடத்தையில் பங்காளர். ஒரு எக்ஸாம்பிளுக்குள்ளால் உங்களுக்கு நான் கொண்டு வரேன் பிள்ளைகள். ஒரு பங்குடைமையில் ABC என்ற 3 பங்காளர்கள் இருக்கிறார்கள். 3 பேரும் தான் பங்காளர். பங்காளர்களுக்குரிய 4 பண்புகளும் அந்த மூலதனம் விடுதல், லாப நட்டம் அதெல்லாம் அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் அந்த ABC அல்லாத ஒருவர், D என்ற ஒருவர், அவர் ஒரு Bயினுடைய நண்பராயிருக்கலாம், அல்ல அந்த பங்குடைமைக்கு கடன் கொடுத்தவராயிருக்கலாம், அல்ல ஒரு முகவராயிருக்கலாம், அல்ல ஒரு வழங்குனராயிருக்கலாம். அந்த D என்ற ஒரு நபர் வாரார் போறார், பங்குடைமையோடு ஒரு சின்ன உறவை பேணிக்கொண்டிருக்கிறார். அதை வச்சுக்கொண்டு பொதுமக்கள் அந்த டிஏ ஒரு பங்காளர் என்று கருதினால் அவர் நடத்தையில் பங்காளர். தன் ஆக்டிவிட்டி மூலம், தன் பிஹேவியர் மூலம் தன்னை ஒரு பங்காளராக காண்பித்துக் கொள்பவர். ஆனால் அவர் பங்காளர் அல்ல. அவர் மூலதனம் இடவில்லை, லாப நட்டத்தில் பங்கெடுக்கவில்லை, நிர்வாகத்தில் ஈடுபடவில்லை, புறத்து பொறுப்புகளை ஏற்கவில்லை. மொத்தத்தில் சொன்னால் பங்காளரே இல்லை. ஆனால் அந்த பங்குடைமையோட சம்பந்தப்படக்கூடியவர். ரைட். அடுத்தது பார்த்தோம்னால் அந்த நடத்தையில் பங்காளர்ல இன்னொரு விடயம் இருக்கு பிள்ளைகள், போலி பங்காளர். நடத்தையில் பங்காளரும் போலி பங்காளரும் ஒன்றுதான், குவாசி பார்ட்னர். ஆனால் ஒரு சின்ன ஒரு மைனூட் வித்தியாசத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அது ஒரு சட்ட ரீதியான வேறுபாடாகவும் ப்ரூவ் பண்ண முடியும். போலி பங்காளர், ஒரு பங்குடைமையிலே ABCD என்ற 4 பங்காளர்கள் ஏற்கனவே இருக்கிறார்கள். ஒரு பங்குடைமையில ABCD என்ற 4 பங்காளர்கள் ஏற்கனவே இருக்கிறார்கள். மூலதனமிட்டுள்ளார்கள் 4 பேரும், லாப நட்டத்தில் பங்கெடுக்கிறார்கள், நிர்வாகத்தில் பங்கெடுக்கிறார்கள், புறத்து பொறுப்புகளை இருக்கிறார்கள். இப்ப D என்ற ஒரு பங்காளர் பங்குடைமையிலிருந்து விலகி போறார். D என்ற பங்காளர் பங்குடைமையில இருந்து விலகி போறார். அந்த விலகி போன பங்காளர் தன்னுடைய மூலதனம், அவர் ஏற்கனவே பங்குடைமைக்கு வழங்கிய ஒரு 50,000 ரூபாய் மூலதனத்தை பங்குடைமையிலிருந்து எடுத்துக்கொண்டு போகாமல் பங்குடைமைக்கு கடனாக கொடுத்து விட்டு செல்கிறார். எனவே அவர் தன்னுடைய மூலதனத்தை எடுத்து செல்லாமல் பங்குடைமைக்கு கடனாக கொடுத்து செல்வதனால் அவர் மூலதனம் விடவில்லை, கடன் கொடுத்தவர். லாப நட்டத்தில் பங்கெடுக்கவில்லை, நிர்வாகத்தில் ஈடுபடவில்லை, புறத்து பொறுப்பை ஏற்க மாட்டார். ஆனால் ஏற்கனவே பங்காளராக இருந்தவர் இப்ப அந்த மூலதனத்தை பங்குடைமைக்கு கடனாக கொடுத்து கடன் கொடுத்தவனாக மாறியிருக்கிறார். இவருக்கு நாங்கள் ஸ்பெஷல் பேர் ஒன்று கொடுப்போம், போலி பங்காளர். இந்த இடத்தில் ஒரு முக்கியமான விடயமும் ஒரு ஓல்டு ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் கேள்வியும் 1890ஆம் ஆண்டு இங்கிலாந்து பங்குடைமை கட்டளை சட்டத்தினுடைய 42ஆம் பிரிவு சொல்கிறது, இந்த மாதிரி ஏற்கனவே பங்காளனாக இருந்து அந்த பங்குடைமையிலிருந்து விலகிச் செல்லும் போது தன்னுடைய மூலதனத்தை பங்குடைமைக்கு கடனாக கொடுத்துவிட்டு செல்லக்கூடிய ஒரு பங்காளனை விசேடமாக கவனம் செலுத்தி அவருக்கு வழங்கப்படுகின்ற அந்த கடனுக்கான வட்டி, அவர் போட்டிருக்கின்ற, அவர் கொடுத்திருக்கின்ற கடனுக்கான வட்டி பங்குடைமையில் லாபம் அதிகரிக்கும் போது போலி பங்காளன்றி அந்த கடனுக்கான வட்டி அதிகரிக்கப்பட வேண்டும். பங்குடைமையில் லாபம் குறைகின்ற போது போலி பங்காளனுக்கான வட்டி குறைவடையலாம். எனவே 1890ஆம் ஆண்டு இங்கிலாந்து பங்குடைமை கட்டளை சட்டத்தினுடைய 42ஆம் பிரிவு சொல்கின்ற விடயத்தின் சாராம்சம் என்ன? போலி பங்காளனின் வட்டி மாற்றமடையக்கூடியது. எவ்வாறு மாற்றமடையக்கூடியது? பங்குடைமையில் ஏற்படுகின்ற இலாப மாற்றத்துக்கு ஏற்ப போலி பங்காளனுக்கு வழங்கக்கூடிய வட்டி மாற்றமடையலாம். நீங்க ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு சின்ன ஐடியா சொல்றேன். இந்த ரெண்டுமே எக்ஸாம் பேப்பர் கேள்வி. 1890ஆம் ஆண்டு இங்கிலாந்து பங்குடைமை கட்டளை சட்டத்தினுடைய 24ஆம் பிரிவு 2(4), 42ஆம் பிரிவு 4(2). இந்த 24ஆம் பிரிவு ஒரு பங்குடைமையில் எழுத்து மூலமான ஒப்பந்தம் இல்லாத போது பங்காளர்களுக்கிடையில் ஏற்படுகின்ற பிணக்குகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை சொல்கிறது. இது 24ஆம் பிரிவு. 42ஆம் பிரிவு போலி பங்காளனுக்குரிய வட்டி வழங்கப்பட வேண்டிய முறைமை பற்றி சொல்கிறது.
அதே நான் அதை ஒப்பிட்டு காட்டினேன் என்றால் 24/2/4 அதை எப்படி மாற்றி போட்டால் 42/4/2. 5வது வகை பங்காளருக்கு போகிறோம். பேரளவில் பங்காளர். ஆனால் தான் ஏற்கனவே சொன்னான், வணிகக் கல்வியை அன்பு பிள்ளைகள் ரசனையோட படியுங்கள், ரசனையோட படியுங்கள், விரும்பி படியுங்கள். வணிகக் கல்வி என்பது not a lesson, not a subject, பாடம் அல்ல, that is life. அந்த பாடத்தினுடைய ஒரு 3 தசாப்தங்களுக்கு மேலே கற்பிப்பவன் என்ற அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்ல முடியும், நீங்கள் வணிகக் கல்வியை கற்றால் ஒரு நிறைவான மனிதனாக வர முடியும். மற்ற பாடங்கள் அதுக்காக குறைவானவை என்ற அர்த்தம் அல்ல. நிறைவானவராக வர முடியும், நல்ல நுகர்வோராக, நல்ல முயற்சியாளனாக, நல்ல முகாமையாளராக, நல்ல தலைவனாக, இந்த நல்ல பண்பாளனாக. ஏன்னா பிசினஸ் எதிக்ஸை பற்றியும் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை பற்றியும் வணிகக் கல்வி சொல்கிறது. ஆகவே ஒட்டுமொத்தத்தில் ஒரு நிறைவான மனிதனாக வருவதற்கு வணிகக் கல்வி என்பது அவசியமான பாடம் என்று சொல்லலாம். ரைட். எனவே விரும்பி படியுங்கள், விளங்கி படியுங்கள், தேடி படியுங்கள், நுணுக்கங்களை புரிந்து கொண்டு படியுங்கள். ஏதோ ஒரு எடுக்க வேண்டும் என்றதுக்காக நாங்கள் பாடமாக்கினோம் என்றால் அது அந்த எக்ஸாம் முடிஞ்சதோடு எங்களை விட்டு போயிடும். இந்த A-level தான் எக்ஸாம். அதை நாங்கள் வாழ்க்கை வாழ்வதற்காக கற்றுக்கொண்டோம் என்றால் வாழ்நாள் முழுக்க எங்களுடன் துணையாக இருக்கும். 5வது பங்காளர் பேரளவில் பங்காளர், நொமினல் பார்ட்னர். பிள்ளைகள், ஒரு பங்குடைமை வணிகம் இருக்கிறது. அதில் 3 பங்காளர்கள், ABC என்ற 3 பங்காளர்கள் இருக்கிறார்கள். அந்த 3 பங்காளர்களும் மூலதனமிடுகிறார்கள், லாப நட்டத்தில் பங்கெடுக்கிறார்கள், நிர்வாகம் செய்கிறார்கள், புறத்து பொறுப்புகள் எல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேணும். அந்த 3 பேரும் வணிக ரீதியான உலகத்தில் புதியவர்கள், அறிமுகமாகாதவர்கள், பெரிய அளவில் அந்த பிசினஸ் வேர்ல்டில், அந்த ஏரியாவில் நன்மதிப்பை அல்லது இமேஜை பெற்றிராதவர்கள். அப்போ இந்த ABC என்ன நினைக்கிறார்கள் என்றால், தாங்கள் 3 பேரும் சேர்ந்து இன்னும் ஒரு 4ஆம் அவர், ஒரு எக்ஸண்டவரை உள்ளுக்கு எடுக்க யோசிக்கிறார்கள். அந்த எக்ஸண்டவர் வணிக உலகத்தில் மதிப்புள்ளவர், அந்த பிரதேசத்தில் நன்மதிப்பு பெற்றவர், அவரை அந்த பங்குடைமையில உள்வாங்கிறார்கள். அப்போ இப்போ பங்குடைமையின் பங்காளர்கள் 4 பேர், ABCX. எக்ஸண்டவர் வெறுமனே பேரளவில் பங்காளர். அவர் மூலதனமிட மாட்டார், நட்டத்தில் பங்கெடுக்க மாட்டார், நிர்வாகத்தில் ஈடுபட மாட்டார், லாபத்தில் பங்கெடுப்பார். ஏன்? அவருடைய பெயர் பங்குடைமை வணிகத்தால் பயன்படுத்தப்படுது. நேமுக்காக, அந்த தன்னுடைய பெயரை பயன்படுத்துவதற்காக ஒரு லாபத்தை பெறுவார். இன்னொரு விடயம், வெளிநபர் கடன் பொறுப்புகள், புறத்து பொறுப்புகளை அவர் ஏற்றுக்கொண்டே ஆக வேணும். ஏனென்றால் அவருடைய பெயரை நம்பி வங்கிகள் கடன் கொடுக்கும், வழங்குனர்கள் சரக்குகளை கொடுப்பார்கள். அப்ப நிச்சயமாக புறத்து பொறுப்புகளை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கும். அடுத்த வகை பங்காளர் பராயமடையாத, வயதடையாத பங்காளர், மைனர். ஒரு பங்குடைமையில 18 வயதுக்கு குறைவான நபர்கள் பங்காளர்களாக இருந்தால் அவர்கள் பராயம் அடையாதவர்கள். அவர்கள் நட்ட பொறுப்பு வரையறுக்கப்பட்டிருக்கும், அவர்கள் நிர்வாகத்தில் ஈடுபட முடியாது. அப்ப 18 வயதுக்கு குறைந்த வயதை கொண்டவர்கள் தான் பராயமடையாத பங்காளர்கள். அவர்களுடைய பொறுப்பு வரையறுக்கப்பட்டது. அதன் காரணத்தால் அவர்களுக்கு பங்குடைமையில் நிர்வாக உரிமைகள் கிடையாது. அடுத்த வகை பங்காளர் வரையறுக்கப்பட்ட, வரையறுக்கப்படாத பங்காளர். அந்த பெயரை வச்சே நீங்கள் அடையாளப்படுத்தலாம். நட்ட பொறுப்பு வரையறுக்கப்பட்டவர்கள் வரையறுக்கப்பட்ட பங்காளர், அவர்களுக்கு நிர்வாக உரிமை இல்லை, மற்றபடியான உரிமைகள் இருக்கும். வரையறுக்கப்படாத பங்காளர் என்பது பொறுப்பு வரையறுக்கப்படாதவர். அவர்தான் பங்குடைமையின் நிஜ பங்காளர், உண்மை பங்காளர், உரிமை பங்காளர், பொது பங்காளர். இலாபத்தில் மட்டும் பங்காளர், பங்குடைமையில நட்டங்களை ஏற்றுக்கொள்ளாமல் லாபங்களை மட்டும் பெறக்கூடியவர். எனவே மிக ஆழ அகலமாக, இப்போ இதில் நீங்கள் பல விடயங்கள் ஆசிரியர் கைநூலில் இல்லாத விடயங்கள் நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். பட் எக்ஸாமில் பேரளவில் பங்காளன், போலி பங்காளன், உறங்கும் பங்காளன் கடந்த காலங்களில் கேள்விகளாக உண்டு. எனவே இந்த 9 வகையான பங்காளரையும் ஒரு A4 பேப்பரில் ஒரு அட்டவணையாக மார்க் பண்ணி கொண்டால் உங்களுக்கு இலகுவாக இருக்கும். தலையங்கம் வரையறுக்கப்பட்ட பங்குடைமைகள். இலங்கையில் இந்த பங்குடைமைகளை உருவாக்க முடியாது. லிமிடெட் பார்ட்னர்ஷிப் என்றது இலங்கையில் கிடையாது. இலங்கையில் உள்ள அனைத்து பங்குடைமைகளும் பொது பங்குடைமைகள் தான்.
இந்த பங்குடைமைகள், வரையறுக்கப்பட்ட பங்குடைமைகள் இங்கிலாந்தில் உருவாக்கப்பட அனுமதிக்கப்படும். 1907ஆம் ஆண்டு இங்கிலாந்து வரையறுக்கப்பட்ட பங்குடைமைகள் சட்டத்தின் படி இந்த பங்குடைமைகளை இங்கிலாந்தில் உருவாக்கலாம் பிள்ளைகள். இலங்கையில் லிமிட்டட் பார்ட்னர்ஷிப் என்ற ஒரு வகை கிடையாது. சரி, எக்ஸாம் பேப்பர் கேள்வி, வரையறுக்கப்பட்ட பங்குடைமை என்றால் என்ன? சிம்பிள். ஒரு பங்குடைமை நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பங்காளர்களின் பொறுப்பு வரையறுக்கப்பட்டிருந்தால் அது வரையறுக்கப்பட்ட பங்குடைமை. இப்போ ஒரு கேள்வி, ஒரு பங்குடைமையிலே 5 பங்காளர்கள் இருக்கிறார்கள், ABCDE. இந்த 5 பேருடைய பொறுப்பும் வரையறுக்கப்பட முடியுமா? இல்லை. ஒரு வரையறுக்கப்பட்ட பங்குடைமையிலே ஆக குறைந்தது ஒருவராவது வரையறுக்கப்படாத பொது பங்காளராக இருக்க வேணும். இது சட்டம். எதற்காக? இந்த வரையறுக்கப்பட்ட பங்குடைமையிலே வரையறுக்கப்பட்ட பங்காளர்கள் அந்த பங்குடைமையில நட்டம் வந்தால் தங்களுடைய மூலதனத்தை மட்டும்தான் இழப்பார்கள். கடந்த விரிவுரைகளில் பார்த்து நாங்கள் வரையறுக்கப்பட்ட பொறுப்பு. பங்குடைமை வணிகம் பொறுப்பு வரையறுக்கப்படாத நிறுவனம். அதில் உள்ள பங்காளர்கள் சிலர் பொறுப்பு வரையறுக்கப்பட்டிருக்கிறார்கள். பங்குடைமைக்கு நட்டம் வந்தால் அவர்கள் சொந்த சொத்துக்களை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வார்கள். சொந்த சொத்தை இழக்க மாட்டார்கள். மூலதன அளவுக்குத்தான் நட்டம் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப மேலதிக பொறுப்புகள், புறத்து பொறுப்புகளை யார் ஏற்றுக்கொள்வது? அதற்காகத்தான் வரையறுக்கப்பட்ட பங்குடைமையில் ஆக குறைந்தது ஒருவராவது, ஒரு பங்காளராவது பொறுப்பு வரையறுக்கப்படாத பொது பங்காளராக இருக்க வேணும் என்று சட்டம் சொல்லுது. அவருக்கு மட்டும்தான் பங்குடைமையில் நிர்வாக ரீதியான உரிமைகள் வழங்கப்படும். மற்றவர்களுக்கு வரையறுக்கப்பட்ட பங்காளன் பராயமடையாத பங்காளருக்கு நிர்வாக உரிமைகள் இல்லை என்று சொல்லிக் கொண்டுவார். எனவே வரையறுக்கப்பட்ட பங்குடைமை என்பது இலங்கையில் உருவாக்க முடியாது. 1907ஆம் ஆண்டின் வரையறுக்கப்பட்ட பங்குடைமைகள் சட்டத்தின் படி இங்கிலாந்தில் உருவாக்க அனுமதி வழங்கப்படும். இலங்கையில் வரையறுக்கப்பட்ட பங்குடைமைகளுக்கு அனுமதி கிடையாது. எனவே வரையறுக்கப்பட்ட பங்குடைமை சம்பந்தமாக கடந்த எக்ஸாம் பேப்பர்களில் வந்துள்ள கேள்வி என்னென்றால், வரையறுக்கப்பட்ட பங்குடைமைகளில் அனைத்து பங்காளர்களின் பொறுப்பும் வரையறுக்கப்பட்டிருக்கும். சரியா தவறா? தவறு. வரையறுக்கப்பட்ட பங்குடைமையில் ஆக குறைந்தது ஒரு பங்காளராவது அவருடைய பொறுப்பாவது வரையறுக்கப்படாமல் இருந்தால்தான் அந்த பங்குடைமையை பதிவு செய்து செயல்பட முடியும். எதற்காக அவர் அவசியம்? வரையறுக்கப்பட்ட பங்குடைமையில் வரையறுக்கப்படாத பங்காளன் ஏன் அவசியம் என்றால், புறத்து பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கு, கடன் கொடுத்தோருடைய பொறுப்புகள், வழங்குனருடைய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் அவசியம். தலையங்கத்துக்கு வாரம் பிள்ளைகள், பங்காளர் உறவு, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பார்ட்னர்ஸ். அதுக்கு அழகான சொல் பரஸ்பர முகவராண்மை, மியூச்சுவல் ஏஜென்சி. எக்ஸாம் பேப்பர் கேள்வி, இந்த பரஸ்பர முகவராண்மை அல்லது மியூச்சுவல் ஏஜென்சி என்றால் என்ன? ஒரு பங்குடைமையில பிள்ளைகள் மேக்சிமம் 20 பங்காளர்கள் இருக்கலாம் கம்பெனி சட்டத்தின் படி. அந்த 20 பங்காளர்களும் பங்குடைமையின் நிர்வாக நடவடிக்கைகளில், முகாமை செயல்பாடுகளில் ஈடுபட முடியுமா ஒரே வேளையில்? இம்பாசிபிள், முடியாது. எல்லாருக்கும் உரிமை இருக்கலாம். ஒரு பங்குடைமையில் உள்ள 20 பங்காளர்களும் பொது பங்காளர்களாக இருக்கலாம். அவர்களுக்கு நிர்வாகத்தில் ஈடுபடுவதற்கான உரிமையும் இருக்கலாம். ஆனால் 20 பேரும் பங்கு பெற்ற மாட்டார்கள். ஒன்றில் எண்ணிக்கை அதிகமாயிருக்கிற காரணத்தாலே ஒரு சில பேர் நிர்வாகத்தில் ஈடுபடுவார்கள். அல்லது அனைவருக்கும் நிர்வாகத்தில் ஈடுபடுவதற்கான அறிவு, திறன், மனப்பாங்கு முகாமைத்துவ ரீதியாக இல்லாமல் இருக்கலாம், விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். அப்ப பங்குடைமையிலே ஒரு 10 பங்காளர் இருந்தால் 2 பேர் நிர்வாகத்தை மேற்கொள்வார்கள். அந்த 2 பேருக்கு நாங்கள் சொல்லுவோம் முதல்வர். அந்த லீடர்ஸுக்கு நாங்கள் சொல்லுவோம் முதல்வர், மாஸ்டர். அந்த 2 பேரும் நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகின்ற பொழுது அந்த பங்குடைமையில உள்ள ஏனைய 8 பங்காளர்களும் அந்த 2 பேருக்கும் சப்போர்ட்டாக இருப்பார்கள். அவர்கள் சொல்லுகின்ற கடமைகளை நிறைவேற்றுவார்கள். அவன் 8 பேருக்கும் இன்னொரு பெயர் வைப்பம் முகவர்.
ஏஜென்ட். எனவே 10 பேர்ல ஒரு 2 பேர் முதல்வராகவும் மாஸ்டராகவும் ஒரு 8 பேர் முகவராக ஏஜெண்டாகவும் செயல்படுகின்ற பொழுது அங்கே ஒரு உறவு உருவாகிறது. முதல்வர் முகவர் உறவு. இந்த முதல்வராக செயல்படுகின்ற உரிமை அந்த 2 பேருக்கு மட்டுமல்ல, 10 பேருக்கும் உண்டு. முகவராக செயல்பட வேண்டிய கடமை அந்த 8 பேருக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் உண்டு. எனவே ஒரு பங்குடைமையில் உள்ள அத்தனை பொது பங்காளர்களும் முதல்வராகவும் முகவராகவும் செயல்படக்கூடிய உரிமையும் கடமையும் கொண்டவர்கள். இதுதான் முதல்வர் முகவர் உறவு. இதுதான் பரஸ்பர முகவராண்மை. இந்த முதல்வராக அந்த 2 பங்காளர் செயல்பட்டு நிர்வாக ரீதியான தீர்மானங்களை எடுத்து அமுல்படுத்துகின்ற பொழுது அந்த தீர்மானத்தில் ஏதாவது தவறுகள் வந்து பாதிப்புகள் நட்டங்கள் இடர்கள் பங்குடைமைக்கு வந்தால் அந்த முதல்வராக இருந்த 2 மட்டும் பொறுப்பல்ல, அந்த 10 பேரும் பொறுப்பு. அந்த 2 முதல்வராக இருந்து தீர்மானங்களை எடுத்து வெற்றிகரமாக வந்து நன்மைகள் லாபங்கள் பங்குடைமைக்கு குவிந்தால் அது அந்த 2 பேருக்கும் உரிய நன்மைகள் அல்ல, 10 பேருக்கும் உண்டு. எனவே பங்குடைமையில் இந்த முதல்வர் முகவர் உறவினால், இந்த பரஸ்பர முகவராண்மை என்ற உறவினால் பங்குடைமையில் வருகின்ற நன்மைகளும் தீமைகளும் லாபங்களும் நட்டங்களும் வெற்றிகளும் தோல்விகளும் அனைத்து பங்காளர்களுக்கும் உரித்துடையது என்பதுதான் பங்காளர்களுக்கு இடையிலான உறவு. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒரு குடும்பம், ஒரு அப்பா அம்மா 2 பிள்ளைகள். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை அட்வான்ஸ் லெவல் எக்ஸாமில் 3 எடுத்து பல்கலைக்கழகம் போறார், முகாமைத்துவ பீடத்துக்கு போறார். இப்ப அந்த பெருமை அந்த பிள்ளைக்குரியது மட்டுமல்ல, அந்த பிள்ளையினுடைய சகோதரர்கள், அம்மா அப்பா, அந்த குடும்பம். அதேவேளை ஒரு பிள்ளை எக்ஸாமில் ஃபெயில் ஆகி போனால் அந்த தோல்வி அந்த பிள்ளைக்குரியது மட்டுமல்ல, அம்மா அப்பா சகோதரர்கள் அனைவருக்கும் உரியது. ஏனென்றால் குடும்பம் என்பது உறவு, நன்மையும் தீமையும் அனைவருக்கும் உரியது. பங்குடைமை என்பது உறவு. கடந்த விரிவுரையில் சொன்னான், பங்காளர்களுக்கு இடையிலான உறவு, இன்டர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பார்ட்னர்ஸ். அப்ப அந்த உறவுக்கு இங்க நாங்கள் பெயர் கொடுக்கிறோம் பரஸ்பர முகவராண்மை, மியூச்சுவல் ஏஜென்சி. ரைட். அடுத்தது பங்காளர்களினுடைய உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன. இந்த பரஸ்பர முகவராண்மை என்ற விடயம் எக்ஸாம் பேப்பரில் கேள்வி. அது எழுதுறதுக்கான வடிவம் வெரி சிம்பிள். நீங்கள் கணக்க நாங்கள் இப்போ வகுப்பறையில் அல்லது இந்த விரிவுரையில் நாங்கள் தாரபோது நிறைய ப்ராக்டிக்கலான விடயங்களையும் கதைச்சு உங்களை தருவோம். ஆனால் அதில் மையக்கரு சின்ன விடயம். இப்போ அன்பான பிள்ளைகளே, சில பேருக்கு ஒரு வணிகக் கல்வி, நான் கடந்த விரிவுரைகளிலும் சொன்னேன், வணிகக் கல்வி என்பது அதிக நோட்ஸ் கொண்ட ஒரு பாடம், அதில் பாடமாக்க வேண்டிய விடயங்கள் அதிகம் என்று ஒரு மனச்சலிப்பு வரும். உண்மையில் அது பிழையான ஒரு பிலோசபி, சிந்தனை. உண்மையில் வணிகக் கல்வி என்பது கரு சிறியது. இப்போ உதாரணத்துக்கு நான் 1 மணித்தியாலம் அல்லது 2 மணித்தியாலம் கிரெடிட் கார்டை பற்றி என்னால் கதைக்க முடியும், அல்லது 2 மணித்தியாலம் நடைமுறை கணக்கை பற்றி என்னால் கதைக்க முடியும். ஏனென்றால் அவ்வாறு கதைக்க முடியும். ஆனால் கரு சிறியது. அந்த கரு சிறிய, அந்த கருவை விளங்கி கொண்டால் பாடம் இலகுவானது. பிறகு அந்த மைய கருவை வச்சு டிவலப் பண்ணுறது, அந்த தலைப்பை வச்சு டிவலப் பண்ணுறது. ரைட். அவை புரிஞ்சு கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள் பங்காளர்களின் உரிமைகள். ஒரு பங்குடைமையில் இருக்கக்கூடிய பொது பங்காளர் தான் இங்கே நாங்கள் பார்ப்போம். ஒரு பங்குடைமையில் இருக்கக்கூடிய இயங்கும் பங்காளர், பொது பங்காளரை தான் நாங்கள் இங்கே எடுத்து அவருக்குரிய உரிமைகளைத்தான் கதைப்போம். ஏனென்றால் பங்குடைமையில் 8-9 வகையான பங்காளர்களை சற்று முன்னர் நான் உங்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டியிருக்கிறேன். ஒரு பங்குடைமையில் இருக்கக்கூடிய பொது பங்காளருக்குரிய உரிமைகள் என்ன, கடமைகள் பொறுப்புகள் என்ன. உரிமைகள் பங்குடைமையின் மூலதனத்திற்கு சமனாக பங்களிப்பு செய்யலாம். அது நான் கடந்த விரிவுரையிலும் சொன்னான், 24ஆம் பிரிவு அதான் சொல்கிறது. லாபங்கள் நட்டங்கள் பங்குடைமையில் வருகின்ற போது அதை ஒவ்வொரு பங்காளரும் சமனாக பங்கெடுக்கலாம். லாபங்களிலும் சரி நட்டங்களிலும் சரி சமனாக பங்கெடுக்கலாம். 3வது, பங்குடைமையின் நிர்வாக ரீதியான செயல்பாடு, முகாமைத்துவ செயல்பாடு, அட்மினிஸ்ட்ரேஷன்,
அவற்றிலே அனைத்து பங்காளர்களும் குறிப்பாக பொது பங்காளர் பங்கு பெறலாம். பங்குடைமையின் நாளாந்த நடவடிக்கைகள், பங்குடைமையிலே இடம்பெறுகின்ற டெய்லி ஆப்பரேஷன் ஆக்டிவிட்டீஸ், அது கொள்வனவு, விற்பனை, சொத்துக்களின் பயன்பாடு, நிதி பயன்பாடு, இன்னும் எவ்வளவோ சொல்லலாம். நாளாந்தம் ஏதோ நடந்து கொண்டே இருக்கும். அதில் அனைத்து பொது பங்காளரும் பங்கு பெறலாம். பங்குடைமையில் இருக்கக்கூடிய சொத்துக்களை பங்குடைமைக்காக பயன்படுத்துகின்ற உரிமை ஒவ்வொரு பங்காளருக்கும் உண்டு. ஒரு பங்குடைமையில் மோட்டார் வாகனம் இருக்கும் என்றால் அதை பங்குடைமையின் தேவைக்காக ஒவ்வொரு பங்காளரும் பயன்படுத்த முடியும். கவனிக்க வேண்டிய விடயம், பங்குடைமையின் தேவைக்காக, சொந்த தேவைக்காக அல்ல. இது பங்காளர்களின் உரிமை தொடர்கிறது. பங்குடைமைக்காக செய்த செலவுகளை மீளப்பெற முடியும். இப்போ நீங்கள் ஒரு பங்குடைமை என்ற பங்காளர், அந்த பங்குடைமையின் தேவைக்காக ஒரு போக்குவரத்துக்கான ஒரு செலவு நீங்கள் ஒரு 1000 ரூபாய் செய்கிறீங்க. அந்த 1000 ரூபாய் செலவை நீங்கள் உறுதிப்படுத்தி அதுக்குரிய வவுச்சரை கொடுத்து அந்த பணத்தை மீளப்பெறலாம். அடுத்தது, புதிய பங்காளரை பங்குடைமையில் சேர்த்து கொள்ளுகின்ற போது உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தலாம். ஒரு பங்குடைமையில் நீங்கள் பங்காளரை இணைக்கிறீங்கள், புதியவரை ஏபிசி என்ற 3 பேர் இருக்கிறீங்க, டியை இணைக்கிறீங்க புதுசாக. ஏபிசி 3 பேரும் இணங்க வேணும். விருப்பம் இல்லாட்டி சொன்னால் சேர்க்க முடியாது. 24ஆம் பிரிவு சொல்கிறது, இங்கிலாந்து பங்குடைமை சட்டத்தில் 24ஆம் பிரிவு, ஒரு பங்குடைமையில் புதிய பங்காளரை சேர்க்கின்ற போது அனைத்து பங்காளற்ற அங்கீகாரமும் அவசியம். எழுத்து மூலமான ஒப்பந்தத்தில் வேறு ஏதாவது எழுதியிருந்தால் அது புறக்கணிக்கத்தக்கது. கணக்குகளை, பங்குடைமையின் கணக்குகள், அக்கவுண்ட்ஸை பார்க்கிறதுக்கும் அதன் பிரதிகளை எடுக்கிறதுக்கும் அதை பற்றி விசாரணை செய்கிறதுக்கும் உரிமை உண்டு. பங்குடைமைக்காக கொடுத்த கடனுக்கு வட்டி பெறலாம். எவ்வளவு? ஆண்டு ஒன்றுக்கு 5% குறைவில்லாத வட்டி என்று பார்த்தாங்க. அதே போல ஓய்வு பெறும் உரிமை, ரிட்டையர்மெண்ட். ஒரு பங்காளர் விரும்பினால் பங்குடைமையிலிருந்து ஓய்வெடுக்கலாம், யாரும் தடுக்க முடியாது. விலக்க முடியாத உரிமை, ஒரு பங்குடைமையில் 10 பங்காளர் இருக்கிறார்கள், ஒருவரை மற்றவர்கள் அனைவரும் சேர்ந்து விலக்க முடியாது. அப்படி விலக்கிறேன் அவர் சட்டப்படி தான் போக வேண்டும், மற்றபடி விலக்கினார். 10 பங்காளரில் 9 பேர் 90% சாதக வாக்கெடுப்போட கூட விலக்கிவிட முடியாது. இழப்பீடு பெறுகின்ற உரிமை, இழப்பீடு பெறுகின்ற உரிமை. ஒரு பங்குடைமை நிறுவனத்திலே ஏதாவது பங்காளர்களின் நடவடிக்கையால் பங்குடைமைக்கு இழப்பு வந்தாலும் சரி, பங்குடைமையின் செயல்பாடுகளால் பங்காளருக்கு இழப்பு வந்தாலும் சரி, அந்த இழப்பீட்டை ஒரு பங்காளர் பங்குடைமையிலிருந்து பெற முடியும். இழப்பீடு பெறுகின்ற உரிமை. ஓகே, இதெல்லாம் பங்காளர்களின் உரிமைகள். நான் ஏற்கனவே சொன்னது போல பிள்ளைகள், ஒரு பங்குடைமையில் இருக்கக்கூடிய பங்காளர்களின் உரிமைகள் என்பது கவனிக்கத்தக்க விடயம் பொது பங்காளரின் உரிமைகள். அதை நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயமாக இருக்கும். தொடர்ந்து பங்காளர்களின் கடமைகள் அல்லது பொறுப்புகள், டியூட்டிஸ் or ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ், இதுவும் ஒரு பொது பங்காளன், ஒரு இயங்கும் பங்காளனுக்குரிய டியூட்டிஸாக இருக்கும். முதலாவது, பங்குடைமையின் நடவடிக்கைகளுக்கு உயர்ந்த ஒத்துழைப்பினை வழங்குதல். பங்குடைமையின் செயல்பாடுகள் வணிக நடவடிக்கைகளாயிருக்கலாம், பங்குடைமை சார்ந்த செயல்பாடுகளாயிருக்கலாம். அந்த பங்குடைமையின் செயல்பாடுகளுக்கு பங்காளர் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேணும், கோஆபரேட் பண்ண வேணும். இரண்டாவது, நல்ல எண்ணத்துடன் அவதானித்தலும் கருத்து வெளிப்படுத்தலும். பங்குடைமை என்பது உறவு. ஒரு வீட்டில் அம்மா அப்பா பிள்ளைகள் இருப்பார்கள். ஒரு பிள்ளை, ஒரு மகனோ ஒரு மகளோ தன்னுடைய அப்பாவை பற்றி அம்மாவை பற்றி கதைக்கிற போது அவதானமாக கதைக்க வேணும். குடும்பம் பற்றிய கருத்துக்களை வெளியில் கதைக்கிற போது கவனமாக கதைக்க வேணும். ஏன்னா குடும்பம் என்பது உறவு. கருத்து வெளிப்படுத்தும் உரிமை உண்டு, ஆனால் அது நல்லெண்ணத்தோட நிதானத்தோட வெளிப்படுத்த வேணும். குடும்பம் எவ்வாறு உறவோ பங்குடைமையும் அவ்வாறே உறவு. சரியாக முறையாக கருத்து வெளிப்படுத்தப்பட வேணும். விசுவாசத்துடன் பங்குடைமை பணிகளில் ஈடுபட வேணும். மிக முக்கியமான விடயம். உறவு இருக்கிற இடங்களில் விசுவாசம் இருக்க வேணும். பங்குடைமையின் ஒப்பந்தம், பங்குடைமை உடன்படிக்கையில் சொல்லப்பட்ட விதிகள், கட்டுப்பாடுகளை சரியாக பங்காளர் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேணும். ஐந்தாவது, பங்குடைமைக்கு எதிராக போட்டி வியாபாரங்களில் ஈடுபடக்கூடாது. ஒரு 3 பேர் பங்குடைமையில் இருக்கிறார்கள், ஒரு காமன் ஃபேக்டரியை வச்சு நடத்துகிறார்கள். அதில் இருக்கிற ஒருவர் வெளியில் போய் இன்னும் 2 பேரோட சேர்ந்து வேறு ஒரு காமன் இண்டஸ்ட்ரியை நடத்தக்கூடாது.
வேறு ஒரு பிஸ்னஸில் ஈடுபடலாம், சேம் இண்டஸ்ட்ரியில் ஈடுபடக்கூடாது. பங்குடைமைக்கு எதிராக போட்டி வியாபாரம். நீங்கள் பிறகு படிப்பீங்க போட்டி என்றால் என்னென்னா, அதே மாதிரியான தொழிலில் சம தகமையோடு ஈடுபடக்கூடிய இரு நிறுவனங்களுக்கு இடையான செயல்பாடு தான் போட்டி. எனவே அதே மாதிரி முயற்சியில் இப்போ உதாரணத்துக்கு ஒரு உணவகத்தை 3 பேர் நடத்துகிறார்கள், ஏபிசி. அதில் இருந்த சி என்றவர் அதில் இருந்து கொண்டு இன்னொரு கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி எப்போ நடத்தினா பிழை இல்லை, ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லை, போட்டி வணிகம் இல்லை. அடுத்தது பங்குடைமையில் இருந்து கொண்டு ரகசியமாக லாபங்களை சம்பாதிக்காதிருத்தல். ரகசியமாக லாபம் சம்பாதிக்கிறாருன்னா அது நிதி மோசடி என்ற அர்த்தம். உறவுக்கு மோசடி கூடாது, லாபங்களை ரகசியமாக எடுக்கக்கூடாது. லாபமோ நட்டமோ அனைத்து பங்காளர்களுக்கும் அறிந்தும் தெரிந்தும் பங்கிடப்பட வேணும். பங்குடைமையில் ஏற்பட்ட பிணக்குகளை நீதிமன்றம் வரை முன்னெடுப்பதை தவிர்க்க வேணும், இது ஒரு கடமை. குடும்பத்திலே ஏற்படுகின்ற பிரச்சனையை கோர்ட்ஸு கொண்டு போகக்கூடாது, கொண்டு போனால் உறவு பிரேக் ஆப்போம். பங்குடைமை என்பது உறவு, சேம் திங். பங்குடைமையில் ஏற்பட்ட பிணக்கை நீதிமன்றத்துக்கு முன்னெடுக்க கூடாது. 8வது நட்டத்தில் பங்கெடுக்க வேணும். லாபத்தில் பங்கெடுக்கிறதுக்கு பங்காளருக்கு உரிமை இருந்தால் நட்டத்தில் பங்கெடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது. தவறுகளுக்கு இழப்பீடு வழங்குதல். பங்குடைமையின் தவறினால் பங்காளருக்கு நட்டம் வந்தால் அந்த நட்டத்தை பெறும் உரிமை பங்காளருக்கு உண்டு என்று சற்று முன்னர் சொன்னான். அதேபோல பங்காளரின் தவறினால் பங்குடைமைக்கு நட்டம் வந்தால் அந்த பங்குடைமைக்கு நட்டத்தை செலுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் பங்காளருக்கு. எனவே கவனிக்க வேண்டிய விடயம், தவறுகள் ஏற்படுகிற போது பங்குடைமையினால் தவறுகள் ஏற்பட்டு பங்காளருக்கு இழப்பு வந்தால் அந்த இழப்பை பங்காளர் பெற முடியும், அது உரிமை. அதேபோல பங்காளரின் தவறினால் பங்குடைமை வணிகத்துக்கு இழப்பு வந்தால் பங்காளரை கொடுக்க வேணும், அது கடமை. எனவே அங்கே அந்த சில விடயங்களை நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்க. லாபத்தில் பங்கெடுத்தல் உரிமை, நட்டத்தில் பங்கெடுத்தல் கடமை. பங்குடைமைக்கு ஏற்பட்ட இழப்புக்களை ஈடு செய்ய வேணும் பங்காளரது கடமை. பங்குடைமை தன்னால் வந்த நட்டங்களை பங்காளருக்கு கொடுக்க வேணும், அது பங்காளற்ற உரிமை. மிக நிதானமாக அடுத்த விடயத்துக்கு வருவோம். பங்குடைமை வணிகத்தில் உள்ள அனுகூலங்கள். இந்த விடயத்தை நீங்கள் கொஞ்சம் ஒரு ஆராய்ச்சி ரீதியாகவும் பார்த்து கொண்டால் நல்லது. அது என்ன ஆராய்ச்சி ரீதியாக அப்படி என்று கேட்டால், இந்த அனுகூலங்கள் பிரதிகூலங்கள் ஏற்கனவே நாங்கள் பார்த்த தனி வியாபாரம் 4.2 விலையும் பார்த்துருக்கிறோம் தேர்ச்சி மட்டத்தில். இப்போ நாங்கள் 4.3 பார்த்து இன்றைய இந்த விரிவுரையில் 4.3 முடிக்க போகிறோம் பங்குடைமையை. அடுத்த விரிவுரை கம்பெனி அமைப்புகளை நாங்கள் துவங்க போகிறோம். எனவே நான் தனி வியாபாரத்தினுடைய அனுகூலம் பிரதிகூலம் கதைச்சிருக்கிறேன். நீங்கள் என்ன செய்யணுமெண்டா ஒரு பேப்பர் எடுத்து தனி வியாபாரத்தின் அனுகூலம் பிரதிகூலத்தையும் பங்குடைமையின் அனுகூலம் பிரதிகூலத்தையும் எழுதி கொண்டு கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இந்த கம்பேரிசன் எக்ஸாமில் கேள்வி. உமக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கிறார். அவர் வெளிநாட்டில் உழைத்த 1 மில்லியன் ரூபாய் பணத்தை வச்சு ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்க விரும்புகிறார். அந்த வியாபாரம் அவர் மட்டும் தனித்து ஈடுபட விருப்பம் கொண்டுள்ளார். ஆனால் நீர் அவருக்கு அறிவுரை வழங்குகிறீர், இன்னும் இருவரை அந்த வியாபாரத்தில் இணைத்துக் கொள்ளுமாறு. நீர் கூறிய அறிவுரையின் நன்மைகளையும் தீமைகளையும் தருக என்றால் இந்த சென்டென்ஸில், இந்த கேஸ் ஸ்டடீஸில், விடை ஆய்வில் தனி வியாபாரம் என்ற சொல்லோ பங்குடைமை என்ற பதமோ பயன்படுத்தப்படவில்லை. உமது நண்பர் ஈடுபட இருக்கிறார் தனி வியாபாரம், நீர் சொல்லுகிறீர் நண்பர் 2 பேரை இணைத்துக் கொள்ளுமாறு. அது பங்குடைமை, சில வேளை சொந்த கம்பெனியாக கூட இருக்கலாம். அப்ப இந்த இடத்துல அனுகூலம் பிரதிகூலங்களை ஒப்பிட தெரிய வேணும். மிக எளிமையான பாடம் அன்பான பிள்ளைகள், மிக எளிமையான பாடம், மிக எளிமை. வணிக கல்வியை பொறுத்தமல்ல, விளங்கி படித்து விரும்பி படித்தால் மிக எளிமையான பாடம். அதிக புள்ளிகளை எடுக்கலாம், Z ஸ்கோரை மிக உயர்த்தி தரக்கூடிய பாடம். அவை கவனம் கூர்ந்து பாருங்கள். பங்குடைமையின் அனுகூலங்களில் முதலாவது அனுகூலம், அதை நான் முக்கியமான அனுகூலம் என்று உங்களுக்கு சொல்லலாம். போன விரிவுரையில் கண்ணிய தொழில் பங்குடைமைகள் பற்றி சொல்லும்போது சொன்னால், பல்வேறுபட்ட துறை சார்ந்த நிபுணத்துவம், அறிவு, அனுபவம், ஆற்றல், திறன் கொண்டவர்கள் இணையக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகும். மேலே தனி வியாபாரத்தில் உள்ள பெரிய குறைபாடு, ஒருவர் மட்டும் லாபங்களை பெறுவதும் நட்டத்தை பெறுவதும் நிர்வாகம் செய்வதும்,
அவருடைய பலம் பலவீனத்தில் நிறுவனம் தங்கி இருப்பதுமாக வரும். பங்குடைமையை பொறுத்தமட்டில் பல பங்காளர்கள் இணைகின்ற போது துறை சார்ந்த அறிவு, அனுபவம், நிபுணத்துவம் கொண்ட பலர் சிறப்பாக இணைந்து செயல்படக்கூடியதாக இருக்கும். இது முதலாவது. இரண்டாவது, அதிக பங்காளர்களை இணைத்துக் கொள்ள முடியும். வழக்கமாக 20 பங்காளர்கள் இணையலாம் கம்பெனி சட்டத்தின் படி. கண்ணிய தொழில் பங்குடைமை என்றால் 20க்கும் மேற்பட்ட பங்காளர்களும் இணைய முடியும். வழக்கறிஞர் தொழில், வைத்திய தொழில் அல்லது கணக்காய்வு தொழில் அதிக மூலதனத்தை தேடலாம். தனி வியாபாரத்தில் தனியொருவர் மட்டும், பங்குடைமையில் பலர். கம்பாரிசன் ஒப்பிடுறோம். கலந்துரையாடி சிறந்த தீர்மானங்களை எடுக்கலாம். பங்குடைமையில் பல பங்காளர் சேருகின்ற போது குழுமுறை தீர்மானம், குரூப் டிசிஷன் மேக்கிங், கருத்து மோதல்கள், பிரைன் ஸ்ட்ரோமிங், இப்படி பல்வேறுபட்ட கருத்துக்கள் முட்டி மோதி சிறந்த தீர்மானம் எடுக்கலாம். நட்டம் பல பங்காளர்களுக்கு இடையில் பகிரப்படும். அப்ப நட்டச்சுமை, ஒருவருக்கு வரக்கூடிய நட்டச்சுமையினுடைய அளவு குறைஞ்சு வரும். நீண்ட ஆயுள் காலத்தை கொண்டது, தொடர்ச்சித்தன்மையற்றது. பங்காளர்களினுடைய மரணம், நிதி முறிவு பங்குடைமையை பாதிக்கலாம். ஏனென்றால் பங்குடைமை சட்ட ஆளுமை அற்றது. நிறுவனமும் பங்காளர்களும் ஒன்றாக கருதப்படுவார்கள். சட்ட ஆளுமை உள்ள நிறுவனங்களில் நிறுவனமும் உடைமையாளரும் வேறு வேறாக கருதப்படுவார்கள். சட்ட ஆளுமை அற்ற நிறுவனங்களில் நிறுவனமும் உடைமையாளர்களும் ஒன்றாக கருதப்படுவார்கள். எனவே உடைமையாளர்களினுடைய தனிப்பட்ட விடயங்கள் நிறுவனத்தின் மீது பாதிப்பினை ஏற்படுத்தலாம். எனவே பங்குடைமை நீண்ட ஆயுள் காலத்தை இங்கே கொண்டிருக்கும் என்று சொல்வது தொடர்ச்சித்தன்மை அல்ல. தனி வியாபாரத்துடன் ஒப்பிடுகின்ற பொழுது பங்குடைமைகள் மூலதன அளவு அதிகம், சிறந்த தீர்மானம், நட்டம் பரவலாக்கப்படும். நட்டம் வரையறுக்கப்பட்டதல்ல, பரவலாக்கப்படும். எனவே தனி வியாபாரத்தோடு ஒப்பிடும்போது ஒரு சில வருஷங்கள் அதிகமாக செயல்பட முடியும். ஒவ்வொரு டெர்மினாலஜியும் சரியாக உள்வாங்கப்பட வேண்டும். கணிசமான சட்ட பாதுகாப்பு உடையது. தனி வியாபாரத்தோடு ஒப்பிடும்போது பங்குடைமை சட்ட பாதுகாப்பு, அரச தலையீடு குறைவு, கணக்கு வைப்பு கணக்காய்வு செயல்பாடுகள் பங்குடைமையில் விதிப்படி மேற்கொள்ளப்படும். பங்குடைமை ஒப்பந்தம் இருக்கும், அதனால் பாதுகாப்பாக இருக்கும். ஒப்பந்தம் பற்றி கதைச்சனா உருவாக்குதல், கலைத்தல், நிர்வாகம் செய்தல் இலகு. இது தனி வியாபாரத்தோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டதல்ல, ஒரு கம்பெனியோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டது. இது பங்குடைமையின் அனுகூலங்கள். இனி பிரதிகூலங்கள், பங்குடைமையில் உள்ள வரையறைகள், குறைபாடுகள், லிமிட்டேஷன். சட்ட ஆளுமை அற்றது, படிச்சிருக்கிறான். தனி வியாபாரத்துக்கும் அந்த பிரதிகூலம் உண்டு. அப்ப நிறுவன பெயரில் எந்த ஒரு சட்ட நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள முடியாது. நட்ட பொறுப்பு வரையறுக்கப்பட்டிருப்பதில்லை. அப்ப நட்டம் வந்தால் பங்காளர்கள் மூலதனத்தை இழந்து பின்னர் சொந்த சொத்துக்களை இழக்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைமை வரும். லாபம் பல பங்காளரிடையே பகிரப்படும். நட்டம் பல பங்காளரிடையே பகிரப்படுவது பங்குடைமையின் அனுகூலம் என்றால், இலாபம் பல பங்காளரிடையே பகிரப்படுவது பிரதிகூலம். தீர்மானம் எடுப்பதில் காலதாமதம், முரண்பாடுகள் அதிகம் ஏற்படலாம். காரணம் அதிக பங்காளர். ஆனால் சிறந்த தீர்மானம் எடுக்கப்படும். நன்மைக்குள்ள தீமையும் உண்டு, தீமைக்கு நன்மையும் உண்டு. ஐந்தாவது, வியாபார ரகசியங்கள் பாதுகாக்க முடியாது. காரணம் பலர் சம்பந்தப்பட்ட ஒரு நிறுவனம். பங்காளரின் நடத்தை பங்குடைமையினை நேரடியாக பாதிக்கும். சட்ட ஆளுமையற்ற நிறுவனங்களில் இது ஒரு பெரிய குறைபாடு. கம்பெனியோடு ஒப்பிடுகின்ற போது மூலதனம் குறைவு, ஆயுள் காலம் நீடித்தது அல்ல, தொடர்ச்சித்தன்மை அற்றது, சட்ட பாதுகாப்பு குறைவு. நான் ஏற்கனவே சொன்னான், பங்குடைமையின் அனுகூலம் பிரதிகூலங்களை சொல்லும் போது அவற்றை தனி வியாபாரத்தின் அனுகூலம் பிரதிகூலங்களோடு சேர்த்து சொல்லுங்கள், ஒப்பிட்டு பாருங்கள். அதே போல பங்குடைமையின் அனுகூலம் பிரதிகூலங்களை சொல்கின்ற போது அதை நீங்கள் கம்பெனியோடு ஒப்பிட்டு பாருங்கள். ஓகே. தொடர்ந்து பங்குடைமையினுடைய கலைப்பு அல்லது ஒடுக்குதல் அல்லது முடிவுறுத்தல். இங்கே கலைப்பு என்பது லிக்யூட்டேஷன், வைண்டிங் அப் என்று சொல்லுவோம், டெர்மினேஷன். ஒரு பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் சட்ட ரீதியாக தன்னுடைய பணிகளை, வணிகப் பணிகளை முடிவுக்கு கொண்டு வந்தால் அது கலைப்பு. ஒரு பதிவு செய்யப்பட்ட நிறுவனம், தனி வியாபாரம், பங்குடைமை, கம்பெனி, கூட்டுறவு ஏதாயிருக்கலாம். ஒரு பதிவு செய்யப்பட்ட வணிக நிறுவனம் தன்னுடைய பணிகளை சட்ட ரீதியான முறையில் சட்டப்படி முடிவுக்கு கொண்டு வந்தால் கலைப்பு, நிறுவனத்தை மூடிவிடுதல்.
ஒரு பங்குடைமையின் கலைப்பு 2 விதமாக இடம்பெறும். தன்னிச்சையாக, சுயாதீனமாக, பங்காளர் விரும்பி கலைப்பது ஒன்று. கட்டாய கலைப்பு நீதிமன்றத்தால் செய்யப்படும். பங்குடைமையின் தவறுகள், சட்ட மீறல்கள் காரணமாக மேற்கொள்ளப்படுவது நீதிமன்றத்தால் மேற்கொள்ளப்படும் கலைப்பு. இந்த இடத்திலே பங்குடைமை கலைப்பு சம்பந்தமான ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். எக்ஸாம் பேப்பர் கேள்வி. ஏற்கனவே நான் இந்த கடந்த விரிவுரையில் ஒரு ஆராயப்பட்ட விடயம் என்றாலும் உங்களுக்கு அதை நான் சொன்னால் நல்லது. ஒரு பங்குடைமை வணிகத்தின் பணிகள், வணிக கடமைகள் சட்ட ரீதியான முறையில் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டால் அது கலைப்பு. ஒரு பங்குடைமை வணிகத்தினுடைய பணிகள், கடமைகள் சட்ட ரீதியான முறையில் முடிவுக்கு கொண்டு வரப்படுமாக இருந்தால், நிறுவனம் மூடப்படுமாக இருந்தால் அது கலைத்தல். லிக்யூட்டேஷன், வைண்டிங் அப், டெர்மினேஷன், ஈக்குவலான சொற்களை பயன்படுத்தலாம். ஆனால் பொதுவாக வைண்டிங் அப் என்ற சொல் பாவிப்பார்கள். ஆனால் ஒரு பங்குடைமை நிறுவனத்தில் ஒரு புதிய பங்காளர் வந்து சேருகின்ற பொழுது, அல்லது ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கிற ஒரு பங்காளர் விலகிச் செல்லுகின்ற போது பங்காளர்களுக்கிடையிலான உறவில் மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் பங்குடைமையின் உறவு கலைதல், சேஞ்ச் ஆஃப் ரிலேஷன்ஷிப். மிக நிதானமா நீங்கள் கவனிங்க. ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ல வந்த கேள்வியை சொல்றேன். ஒரு பங்குடைமையில் ஏபிசி என்ற பங்காளர்கள் இருக்கிறார்கள். சி என்ற பங்காளர் பங்குடைமையிலிருந்து விலகிச் செல்கிறார். ஏக்கும் பிக்கும் இடையிலான பங்குடைமை கலையப்படுமா, கலைக்கப்படுமா? விளக்குக. நிறுவனம் கலைக்கப்படாது, உறவு கலைக்கப்படும். ஏக்கும் பிக்கும் இடையிலான பங்குடைமை கலைக்கப்படும். பங்குடைமை என்பது உறவு. சி விலகுவதற்கு முன்னர் ஏபிசி என்ற 3 பேருக்கு இடையில உறவு இருந்தது. சி விலகிய பின்னர் ஏக்கும் பிக்கும் இடையான உறவு மாற்றமடைகிறது. அல்லது ஏபிசி இருக்கிற போது டி வந்து புதிய பங்காளராக சேர்த்து கொள்ளப்பட்டால் அங்கேயும் உறவில் மாற்றம் ஏற்படும். எனவே 2 டேர்ம்ஸில் நீங்க ஸ்கிரீன்ல கலைத்தல், கலைதல். கலைத்தல் என்பது வைண்டிங் அப், லிக்யூட்டேஷன். கலைதல் என்பது சேஞ்ச் ஆஃப் ரிலேஷன்ஷிப். பங்குடைமையை மூடுதல், சட்டப்படி முடிவுக்கு கொண்டு வருதல், கருமங்களை மூடுதல், கலைத்தல். பங்காளர் சேருவதால் விலகுவதால் உறவில் மாற்றம் ஏற்பட்டால் அது கலைதல். நிதானமாக, தன்னிச்சையான கலைப்பு. ஒரு பங்குடைமை 2 விதமாக கலைக்கப்படும் என்று சொன்னான். ஒன்று, முதலாவது கலைப்பு தன்னிச்சையான, சுயாதீனமான, வாலண்டரி. ஒரு பங்குடைமையில் உள்ள பங்காளர்கள் தாங்களாக விரும்பி, தாங்களாக முன்வந்து, எந்த விதமான சட்ட ரீதியான அழுத்தங்கள் காரணமாக இல்லாமல் பங்குடைமையை கலைத்தால் அது தன்னிச்சையான, சுயாதீனமான கலைப்பு. ஒரு பங்குடைமை எப்பொழுது தன்னிச்சையாக கலைக்கப்படும்? பங்குடைமையின் நோக்கம் நிறைவேறினால் கலைக்கப்படும். பங்குடைமை கண்டு நோக்கம் ஒன்று உருவாக்கப்படும். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் செயல்படும், நிறைவேறினால் கலைக்கப்படும். 2வது, பங்குடைமையின் ஆயுள் காலம் பூர்த்தி அடைந்தால் கலைக்கப்படும். ஒரு பங்குடைமை பதிவு செய்யப்படும் போது 10 வருஷம் என்று ஆயுள் காலம் இடப்பட்டது. பதிவின் போது கலைக்கப்படலாம், ஆயுள் காலம் முடிந்தால். நீங்க ஒரு கேள்வியை கேட்கலாம், பங்குடைமையின் நோக்கம் நிறைவேறினால் ஆயுள் காலம் முடிவடைந்தால் கட்டாயம் கலைக்கப்பட வேணுமா? இல்லை. பங்காளர் மீண்டும் ஒரு தீர்மானத்தை எடுத்து தொடர்ந்து இயங்க வேண்டும் என்று நினைத்தால் தொடர்ந்து செயல்பட முடியும். 3வது, பங்குடைமையின் பொது பங்காளர், வரையறுக்கப்படாத பங்காளர் ஒருவர் மரணமடைந்தால், சித்த சுவாதீனம் அடைந்தால், நிதி முறிவடைந்தால் கலைக்கப்படும். அப்ப நீங்க கேட்கலாம், கண்டிப்பா பங்காளர், பொது பங்காளரின் மரணம் கலைப்புக்கு ஒரு காரணமா? இல்லை. பொது பங்காளரின் நிதி முறிவு கலைப்புக்கு ஒரு காரணமா? இல்லை. விரும்பினா கலைக்கலாம். விருப்பம் இல்லை என்றால் அந்த பொது பங்காளரின் சார்பான கொடுக்கல் வாங்கல்களை தீர்த்த பிறகு ஏனைய பங்காளர் தொடர்ந்து இயங்க முடியும். பங்குடைமை வணிகம் தொடர்ச்சியாக நட்டத்தில் செயல்பட்டு கொண்டிருந்தால் ஒரு நிதியாண்டு நட்டம் என்பதற்காக கலைக்க முடியாது. தொடர்ச்சியாக இந்த பங்குடைமையின் பண்புகளில் ஒன்று லாப நோக்கம் கொண்ட வணிகம்.
லாப நோக்குடன் செயல்படுகின்ற ஒரு உறவு. தொடர்ச்சியாக நட்டத்தில் செயல்பட்டால் கலைக்கப்படும். நிறைவாக 5வது காரணம், பங்குடைமையில் உள்ள அனைத்து பங்காளர்களும் 100% ஒருவர் கூட எதிராக வாக்களிக்க கூடாது. பங்குடைமையை கலைப்பதற்கான தீர்மானத்தை எழுத்து மூலம் நிறைவேற்றினால் பங்குடைமை கலைக்கப்படும். இது தன்னிச்சையான சுயாதீனமான கலைப்புக்குரிய சந்தர்ப்பம். கட்டாய கலைப்பு அது நீதிமன்றத்தால் மேற்கொள்ளப்படும். ஒரு பங்குடைமை வணிகம் ஏதேனும் சட்ட ரீதியான காரணங்களுக்காக நீதிமன்றத்தினால் கட்டாய ஒடுக்கம் செய்யப்படலாம். அதற்கு நாங்கள் சொல்லக்கூடிய பெயர்தான் பிள்ளைகள் கட்டாய கலைப்பு. சட்டமுரணான தொழில் முயற்சிகளில் ஈடுபடலாம். முதலாவது, ஒரு பங்குடைமை வணிகம் சட்டத்துக்கு முரணான தொழில் முயற்சிகள். உங்களுக்கு தெரியும், போதைப்பொருள் வியாபாரம், ஆயுத வியாபாரம் அல்லது வேறு ஏதாவது இல்லீகல் பிசினஸ் கலைக்கப்படும். பங்குடைமை ஆளக்கூடிய ஏதாவது சட்டங்களை மீறுதல், தனியாக பார்க்க போறோம், தனி எக்ஸாம் பேப்பர் கேள்வி. பங்குடைமை ஆளக்கூடிய சட்டங்கள் மீறுதல். ஒரு பங்காளர் உடன்படிக்கையை மீறியதாக ஏனைய பங்காளர்கள் வழக்கு தாக்கல் செய்தல். பங்குடைமை உடன்படிக்கையில் உள்ள விதிகள் மீறப்பட்டிருத்தல். ஒரு பங்காளர் மீறினார் என்பதை மற்ற பங்காளர் வழக்கு தாக்கல் செய்கிறார்கள். கடன் கொடுத்தவர் வழக்கு தாக்கல் செய்தல், என்ற கடனை திருப்பி தர இல்லை. பங்குடைமை தொடர்ச்சியாக நட்டத்தில் செயல்படுவதாக ஒரு பங்காளர் வழக்கு தாக்கல் செய்தல். மரணமடைந்த சித்த சுவாதீனமடைந்த பங்காளன் பின்னுரித்தாளி, பங்காளன் மனைவி, பங்காளன் பெற்றார் கேஸ் போடுறாங்க. எங்கட மூலதனத்தை தரையில், லாபத்தை தரையில், எங்கட கொடுக்கல் வாங்கல் தீர்க்கப்படவில்லை என்று கோர்ஸுக்கு போறாங்க. இது தவிர, இந்த காரணங்கள் எல்லாம் தவிர பங்குடைமையினை கலைப்பது நீதியானதும் நியாயமானதும் என நீதிமன்றம் முடிவெடுத்தால் ஒரு பங்குடைமை கலைக்கப்படும். இவையெல்லாம் ஒரு பங்குடைமை நீதிமன்றத்தால் கலைக்கப்படுவதற்கான, கட்டாய ஒடுக்கம் செய்யப்படுவதற்கான காரணங்கள், சந்தர்ப்பங்கள். முக்கியமான ஒரு தலைப்பு பிள்ளைகள், எக்ஸாம் பேப்பர் கேள்வி. இலங்கையில் பங்குடைமை ஆளக்கூடிய சட்டங்கள், இது ஏற்கனவே படித்த விடயத்தின் சாராம்சம், சமரி. முதலாவது, வியாபார பெயர் பதிவு கட்டளை சட்டம். ஒரு பங்குடைமை சம்பந்தமான பதிவு இங்கே மேற்கொள்ளப்படும். இரண்டாவது, 2007ஆம் ஆண்டு கம்பெனி சட்டம். பங்காளர்களின் உச்ச எண்ணிக்கை 20 என்பது வரையறுக்கப்படும் இந்த சட்டத்தினால். இங்கிலாந்து பங்குடைமை கட்டளை சட்டம் 1890 நிறைய விடயங்களில் சம்பந்தப்படும். பங்குடைமைக்கான வரவிலக்கணம், பங்காளர் இடிவெண்ணிக்கை, 24ஆம் பிரிவு, 42ஆம் பிரிவு, இன்னும் நிறைய இருக்கிறது. எங்களுக்கு தேவையான ஒரு சில விடயங்கள் சொல்லியிருக்கிறது. அடுத்தது, மோசடிகள் தவிர்ப்பு கட்டளை சட்டம். கடந்த விரிவுரையில் கதைச்சான். எழுத்து மூலமான பங்குடைமை ஒப்பந்தம் 1000 ரூபாவுக்கு மேற்பட்ட ஆரம்ப மூலதனம் இருந்தால் கட்டாயம். பங்குடைமை தனி வியாபாரம் சம்பந்தமான விடயங்களில் நிறைவாக தனி வியாபாரத்தை பங்குடைமையோட ஒப்பீடு செய்யக்கூடிய ஒரு விடயத்தை நீங்கள் பார்க்குறீங்க. தனி வியாபாரத்தை பங்குடைமையோடு ஒப்பீடு செய்யக்கூடிய ஒரு விடயம். முதல்ல, அங்கத்தவர்களின் எண்ணிக்கை. இங்கே தனியொருவர், அங்கே பங்குடைமையில் 2 தொடக்கம் 20. மூலதனமிடுதல் தனி வியாபாரத்தில் தனியொருவர் மட்டும், பங்குடைமையில் பங்காளர் அனைவரும். நிர்வாகம் உடைமையாளரால் மேற்கொள்ளப்படும் தனி வியாபாரியால், பங்குடைமையில் பங்காளர். இந்த அட்டவணை டீச்சர்ஸ் கைடில் இருக்கு, செக் பண்ணி பாருங்கள். பொறுப்புகள் ரெண்டிலையுமே வரையறுக்கப்பட்டிருக்காது. ஆனால் தனி வியாபாரம், தனியார் உடைமை வணிகத்தில் தனியொருவர் மட்டும், அவர் மட்டும் ஏற்றுக்கொள்வார். பங்காளர் எல்லாரும் சேர்ந்து இருப்பார்கள். அடுத்தது, இலாப நட்டங்களை அனுபவித்தல் தனியாக. பங்குடைமை தனி வியாபாரத்தில் பங்குடைமையில் அனைவரும் சேர்ந்து தீர்மானம் எடுத்தல், தனியாள் மட்டும் சுயாதீனமாக, உடைமையாளரும் முகாமையாளரும் நிர்வாகியும் அவரே. பங்குடைமையில் பலர் சேர்ந்து குழுமுறையில் தீர்மானம் எடுப்பார்கள். கலைத்தல், தனியார் உடைமையிலே விருப்பம் ஏற்பட்டால் வணிகத்தை எப்போ வேண்டுமென்றாலும் கலைக்கலாம். ஆனால் பங்குடைமையில் பங்காளர்கள் சுயமாக எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்க வேணும், அல்லது நீதிமன்றத்தின் அங்கீகாரத்தை பெற வேணும். பிள்ளைகள், இதுவரை நீங்கள் பார்த்து கொண்டது வணிக அமைப்புகள் என்ற 4வது தேர்ச்சி அலகிலிருந்து 3வது தேர்ச்சி மட்டம் பங்குடைமை வரை பார்த்திருக்கிறோம். 4வது தேர்ச்சி மட்டம் கம்பெனி என்ற தலையங்கத்துடன் மீண்டும் ஒரு தடவை உங்களை நான் சந்திக்க இருக்கின்றேன்.
அனைத்து பிள்ளைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.